தீபாவளி உனக்கு 7 வருஷம் கழிச்சு 7 மாதம் கழிச்சுன்னா தீபாவளி வரும்டா. சரி வாங்க போகலாம். ஓகே நண்பா. ஒரு வழியாக நேற்று எல்லாம் வண்டி கழுவி நிறுத்தியிருந்தோமா. இன்றைக்கி தான் ஒரு ரொட்டேட்டர் ஒரு 2 மணி நேரம் இருக்குதுன்ட்டு கிளம்புறோம். எல்லாம் கிரீஸ் எல்லாம் ஒரு பக்கமாக இருந்து அடித்து எல்லா இடத்துக்கும் கிரீஸ் அடிச்சு விட்டேன். எதுவுமே பாக்கி இல்லை. இன்னும் வீலுக்கு மட்டும் கிரீஸ் செக் பண்ணோம். அது எப்படின்னா அப்படியெல்லாம் நம்ம செக் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து ஆயில்ஸில் வாங்கிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறமேட்டு நம்ம தொட்டு எதாக இருந்தாலும் பண்ணணும்னு வச்சுக்காங்களேன். ஓகே கோமதி கொஞ்சம் தேங்கணும் விட்டு அந்த பானட் லைட்டை தொடச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். டேய் வர துணி எடுத்துட்டு வாங்கடா. டே எடுத்து அந்த பானட் தொடச்சு அதில் வராதுடா. அந்த ஜோடா தேங்காய் கொஞ்சம் தொட்டு தொடச்சிடுங்க. எல்லாம் பழன்னு வரட்டும். சாறு பிடிச்ச மாதிரி கிடக்கு. ஓகே நண்பா. இந்த சுவிட்சு போயிடுச்சு நம்மளதில். இந்த சுவிட்சு வந்து 1400 ரூபாயாம். இப்போ தான் விலை கேட்டோம். அது எப்படியோ எத்தனை வருஷமாக இருந்துச்சு. இப்போ போயிடுச்சு நண்பா. அதனால் அதை புதுசு வாங்கிட்டு வந்து மாத்திரம். அது ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நேற்று எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் கழுவணும். அப்புறம் அப்படி பழப்பழம் தான் இருக்கும். கஷ்டப்பட்டு கழுவணும். கஷ்டப்பட்டு எங்கே வரும்னு தெரியல. எங்கே போயிட்டான் அவன்? இல்லை கொஞ்சம் நாளைக்கு விட கோகுல கிளிங்க. நேற்று கோகுலுக்கு வண்டி கழுவுல எல்லாம் கச்சன்னு ஆகி போச்சாம் ப்ரோ. வாங்கடா. எல்லாம் கம்முன்னு இருப்பீங்களாடா நீங்கள்? ஏடா என்னங்கடா இந்த துணி அவள்லாம் ஊற்றக்கூடாது. சும்மா லைட்டாக இன்னொரு துணி இந்த துணியில் தொடங்கிட்டேரா. இந்த துணியில் தொடங்கிடா. இதில் எங்கடா வரப்போகுது? இதே குடிச்சு விட்டுரு இருந்துரும்டா. போதும் தொடச்சிடுவோம். அந்த லைட்டாக 2 அந்த சேர் ஓட்டினதுக்கு இருக்கிறது அந்த சாறு வடிஞ்சதெல்லாம் போயிருன்னு வச்சுக்கோங்களேன். போதும் தொடங்கி இன்னொரு துணி எடுத்துடா. இந்த துணியை போட்டு தொடக்காதீங்கடா. இந்த துணியில் தொடங்கிடா. நூல் காட்டன் துணியில் தொடங்கணும். இதில் தொடச்சா வரவே வராது. இது கோடு கூட விழுவும். இது டோர் சீலையெல்லாம் அப்படி தான் இருக்கும். இதுக்கு பேர் டோர் சீலையா? அதான் ரேஷன் கடையில் கொடுக்குறாங்களா அந்த புடவை நண்பா. எங்க அது என்ன எடுத்து வந்துக்கிற? அதையும் அதே தான் எடுத்து வந்துக்கிறேன். தொடரா சுத்தமாக தொடர அழுத்துற. ஓகே நண்பா. நம்ம வண்டி துடைக்கும் எப்படி பழன்னு வருது. என் பையனுக்கு வர ஒரு பக்கம் துணி வேணுமாட்டா. அவர் ஒரு பக்கம் துடைக்க சொல்கிறானே எங்கே போகிறானோ தெரில. இப்போ துடைக்கிறேங்கிறான். போதும் அப்படி பின்னாடி டிஸ்க்கு துடைச்சிட்டு பழப்பழனுக்குதா. அங்கே ஒருத்தன் என்ன கழுவுனது யாரு? நீங்கள் இல்லை. இங்கே பாருதா துடைச்சிட்டு பாருதா. இதெல்லாம் பாரு அப்படியே இருக்குது. கோகுலும் என் மவனும் துடைக்கிறாங்கப்பா 2 பேரும். முடிஞ்சிச்சா? முடிச்சிட்டா? வா போகலாம். நீ வேணாடாப்பா. எனக்கு பால் ஊற்றி போடுவேன் நேரத்துக்கு 4 மணிக்கு. சரி டாட்டா. ஒலை ஓட்டிட்டு வரோம். எல்லாரும் தான் போகிறோம். ஏறுங்கடா. போலாம். ரை கோகுல் பாண்டி காணாம. ரை கோகுல் பாண்டி வர வேணாம். ரை அவ்வளோதான் கெட்டு போயிடுவான். ரை அவன் சந்தோஷப்படுவான். நான் ஒழிஞ்சு ஃபீல் பண்ண மாட்டான். ஓஹோ டீசல் எவ்வளோக்குது? டீசல் வரணும். சரி நீ படியேட்ல நின்றுட்டு வருவா. சரி அந்த வெள்ளையா இருக்குது பீஸ் கேரக்டர். எடுத்துக்கிச்சு வாங்க போலாம்.
வந்து போயிட்டு வருகிறோம். டீச்சரை நாம் எதுக்கடா போ, அது நீ உனக்கு நீ அந்த கணப்பகிரியானு சொல்ற போல. டேய் சரி, ஆமாம் அந்த குச்சியை வேஸ்ட் பண்ணாத. அந்த குச்சி வேணும் நாளைக்குன்னே. எப்படா கோல லைட் தான் வேணும்ல. நல்லா உருவி விடு, நல்லா உருவி விடு. அப்படியே நீவி விட்டு ஆட்டி விடு. அது என்ன ஏப்பா எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறீங்க நேற்று? என்ன தேய்ச்சி சொல்லணும் நேற்று? உங்களுக்கு தெரியுது. ரெண்டு பேரும் ஒரே வித்துட்டு வந்துருக்கீங்க. நீங்கள் சின்ன பேரும் பெரிய ஆளுங்களா? சரி தான். வேகத்தில் வராங்க கை பிள்ளைங்க. ரோட்டை கிராஸ் பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டம். இறக்க சந்தோஷ் ஃபோட்டோ கேமரா பிடிக்கிறதுல முன்னாடி கண்ணு அற்புதமாக பிடிக்கிறாரு பாரு. அப்படியே வாட்டமாக இருக்காது. அதே அடிப்பா இதாக பிடிச்சிக்கிறான். யார் ஓட்டுறீங்க? கோவலம் சந்தோஷா? ஏன்னா ரெண்டு பேர் இப்படி கை காட்டினேன் எப்படி? ஓ ஓகே நண்பா. காட்டுக்கு பார்த்தீங்களா தாச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ரொட்டாட்டர் ஓட்டி போட்டு இந்த கண்டிஷன் ஆகிடுச்சு. போகலை பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு போகலை காணானுங்களே வந்துட்டான். இது வேற சைனா அத்து போயிட மாட்டேங்குது. சவுண்டு பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு? கரக்கு மரம் ஓடிட்டு. கத்தி வேறு கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கிட்ட பிடிச்சி அதை ஓட்டிக்க வேண்டிட்டான். ஓகே நண்பா. எங்கள் செயின்லாம் ஒவ்வொருத்தர் கேட்டால் எனக்குலாம் எதுவுமே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு என்னடானா 3 செட்டு தான் ப்ரோ ஓடுது ஒரு செட்டு செயின். எப்படி தான் ஒவ்வொருத்தருக்கு எதுவுமே ஆகிறதில்லங்கிறீங்க? அதுதான் எனக்கு தெரியல. கொஞ்சம் செயினோட லைஃப்பில் என்ன கம்பெனி செயின் யூஸ் பண்ணுறீங்க? கொஞ்சம் இந்த வாழை ஓடுற நண்பர்கள்லாம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. என்ன செயின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். டைமண்ட் யூஸ் பண்ணுறீங்களா? என்ன கம்பெனி செயின் யூஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. நானும் தெரிஞ்சுக்கிறோம். இது கண்டிப்பாக எப்போ பிக்கும்னு தெரில. கண்டிப்பாக இதை கழட்டி சர்வீஸ் பண்ணுறது, ரொட்டேட்டர் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் நண்பா. என்ன ஆச்சு ஏதாச்சு எதுக்கு இந்த கலகடன் சவுண்டு வருது? அதை கழட்டி பார்த்தா தெரியும். ஒரு வேளை பேரிங் இது வீக் ஆகிடுச்சு என்னன்னு தெரில. கழட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவை அதை ஒரு மேக் பண்ணி போடுறேன் நண்பா. அது கேளுன்னா கேளுங்க சொல்கிறேன். நம்ம கோவலோட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க எப்படி பாருங்க. டோர் சவுண்டு பார்த்தீங்களா? கலகலன்னு வருது. நல்லாவே உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். டோரில் ஏதோ கல்லு உழுந்து போச்சா? இப்படி வருது கலகலன்னு. பார்த்துக்கலாம். 1500 ஆர்பிங்க.
இதில் வேறு கோகுல் வந்து சந்தோஷத்துக்கு கொடுக்கணும் போட்டி, சந்தோஷத்துக்கு கோகுலுக்கு கொடுக்கணும் போட்டி. இதில் யாரும் போட்டி போடாதீங்க, ஆளுக்கு ஒரு வயல் ஓட்டுங்கிறான்னு சொல்லிட்டேன். தேடில் போட்டு ஓரம் ஒரு சுற்று. ஓகே, இந்த ஓரம் நம்மளுக்கு ரொட்டேட்டரில் கொஞ்சம் கத்தி கம்மியாக இருக்குது ப்ரோ. அதனால் தேடில் போட்டு ரொட்டேட்டரில் அப்படியே கொஞ்சம் தூக்கி பிடிச்சி ஓட்டணும்னா அந்த ஓரம்லாம் கம்ப்ளீட் ஆகி போயிடும். காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் தொழில் ட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு காட்டுக்காரர் வந்து கடைசியாக ஒரு சுற்று ஓரம் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போகாதீங்க. இன்றைக்குமே விதப்பு காடாக இருக்கட்டும், எந்த காடாக இருந்தாலும் சரி, கடைசியாக ஓரம் ஒரு சுற்று போகாதீங்க. ஃபஸ்ட்டுலேயே ஓரம் 2 சுற்று போட்டுக்காங்க. அப்போ தான் வந்து எல்லாம் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இல்லைன்னா வச்சுக்காங்க கடைசியாக ஒரு சுற்று வந்தீங்கன்னா கடைசியாக அந்த ஒரு சுற்று வந்து இதெல்லாம் ஓட்டி ஆயிரும். அப்போ என்ன இந்த பக்கம் ரொம்ப அழுத்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி டேப்பராக வளைஞ்ச மாதிரி இருக்கும் கடைசி சுற்று. அந்த ஓரம் வந்து தண்ணி ஏறாது. அது காட்டுக்காரருக்கு தெரியாது ப்ரோ. நம்மள மாதிரி வண்டிக்காரரு இல்லைங்கண்ணா ஃபஸ்ட்டே 2 சுற்றி சுற்றிடணும் அப்படின்னு சொல்லி அதை ஓட்டிடுங்க. அப்படி ஓட்டினீங்கன்னா தான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நீட்டாக இருக்கும். ஒரு காட்டை பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சில தம்பிகள் சொல்கிறாங்க புதுசாக வண்டி கற்றுக்கிற பசங்க என்னன்னு தெரில, விலா எப்படி போடுறதுன்னா கரெக்டாக வண்டி திறப்ப தக்கன போட்டுக்காங்க ப்ரோ. ஒரு 5 சுற்று 6 சுற்று வர மாதிரி விலா போட்டுக்காங்க. விலா போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேய் கரை போயிட்டான். அதை இங்கே கொஞ்சம் இருக்குது பாருங்கள். அதை இதுதான், இது வந்து கரை. இந்த கரையை ஓட்டில் விட்டுட்டு போயிட்டான். வச்சு மெதிக்க நம்ம பார்த்தீங்களா. இப்போ 2வது சுற்று வரவும் எப்படி நீட்டாக இருக்குதா பளிச்சுன்னு. அதுக்கு தான் வந்து 2 சுற்று போட்டு ஓட்டினா தான் நீட்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்காங்களேன். ஓகே ப்ரோ, நம்ம சந்தோஷ் வந்து குட்றா நான் 2 சுற்று ஓட்டிக்கிட்டு தரேன் அப்படிங்கிறான். கோகுல் போடா நான் தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருந்து அவன் பிடிங்கிட்டான். இந்த வயல் ஓட்டி முடிச்சிட்டாங்க. ஒரு சொத்து ஓட்டினா வேலை முடிஞ்சுது. அடுத்த வயல் ஓட்டணும். வண்டி நேற்று கழுவுன வாட்டி பார்த்த வாட்டி தான் அப்புறம் வண்டி மாதிரி தெரியுது. மனசே கேட்கல. தேர் ஓட்டிட்டு அப்படியே உழவு ஓட்டுறதுக்கு. இப்போ தான் வண்டியை கழுவி எந்த அளவு வச்சுக்கிறோம் வண்டியை. இந்த மக்காட்டு மேலே இருக்கிற வெள்ளையாக ஒன்று வரும் ப்ரோ, ஃப்ரேம் மாதிரி. அது ஒன்று இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு வச்சுக்காங்களா. அது நான் எங்கடா கூப்பிட்டேன், நானும் கூப்பிடல. இந்த பக்கம் இருக்குது பாரு மக்காட்டு மேலே வெள்ளையா, அது ஒன்று வாங்கி போடணும் ப்ரோ. அது ஒன்று வாங்கி போட்டுருந்தா நல்லாயிருக்கும். வேறு கைன் வேறு பிடிச்சிக்கிட்டே போயிட மாட்டேங்குது. என்ன அடிக்குதுன்னே தெரில, இப்படி சவுண்டு வருது. அதனால் ஏதோ 2013 மாடல் ப்ரோ. இன்றைக்கி 2020, 11 வருஷம் ஆயிடுச்சு நான் வண்டி எடுத்து. இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, லைக் பண்ணுவீங்களா? வண்டியை ஓரளவுக்கு நீட்டாக வச்சுருக்கிறேன்னா என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. நம்மளாம் மேக்ஸிமம் வந்து வண்டி பங்கரையாக இருந்தாலும் பிடிக்காது ப்ரோ. வண்டி மேலே அதிகம் சூஸ் படக்கூடாது. வண்டியும் அடிக்கடிக்க கழுவக்கூடாது ப்ரோ. உண்மையை சொல்லப்போனால் அதுதான் உண்மை. முடிஞ்ச அளவுக்கு துணியிலே தொடச்சி எடுத்துக்கணும். அடிக்கடிக்க கழுவுனீங்கன்னா வச்சுக்காங்க ஒயரிங் கம்ப்ளைண்ட் வரும். அது அன்னைக்கு தெரியாது. என் வண்டிலாம் புது வண்டி ப்ரோ, என் வண்டிலாம் ஒயரிங் கம்ப்ளைண்ட்டே வராது அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது ஒரு 6 மந்த் 1 இயர் அதிகபட்சம், அவ்வளோதான் அதோட டைம். அவன் வாரண்டி முடிஞ்ச உடனே ஒயரிங் கிட்ட அந்த கனெக்டர்லாம் வரும். அதான் ஒயரும் ஜாயின் பண்ணுறோம்ல, இப்படியே கிளாம்ப் போட்டு அது பிளாஸ்டிக்கில் ஜாயின் பண்ணிக்கிறாங்கள்ல, அதில் இருக்கிற நாப்பெல்லாம் ஒன்று இத்து போயிடும். அதாவது ஒரு உப்பு மாதிரி பூத்து எல்லாம் கட்டாகி போயிடும். அது மறுபடியும் லோக்கலில் எங்கேயும் கிடைக்கும். அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாங்கி அது கிளாம்பரை வாங்கி அது அடித்து லாக் பண்ணிங்கன்னா தான் அது திரும்பி பழையபடி கொண்டு வர முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி மெக்கானிக்கெல்லாம் யாருமே கிடையாது. ஒன்லி என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். உடனே ஒயர் கட்டர் எடுப்பாங்க, 2 டடக்குன்னு கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி முறுக்கி டேப் அடிச்சு விட்ருவாங்க, அவ்வளோதான். அந்த டேப் அடிக்கிறதெல்லாம் லூஸ் கட் ரேட்டிங் கிடைக்கும். ஒரு 6 மாதம் நல்லாயிருக்கும், திரும்பியும் கம்ப்ளைண்ட் வரும். அதுவும் டேப் வந்து அடிக்கணும்னா அதுவும் ப்ராப்பராக அடித்தா தான் தாங்கும்னு வச்சுக்காங்களேன். அதனால் மேக்ஸிமம் வண்டி கழுவுனீங்கன்னா என்னுடைய தாழ்ந்த ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஒயரிங் கிட்ட மேலே தண்ணி அடிக்காதீங்க. டிராக்டருக்கு மட்டும் சொல்லலை ப்ரோ, 2 வீலர்லேருந்து 4 வீலர்லேருந்து லாரிலேருந்து பஸ்ஸுலேருந்து எதை கழுவுனீங்கனாலும் சரி, ஒயரிங் கிட்ட மேலாம் தண்ணி அடிக்கக்கூடாது நண்பா. அடிக்கலாம், பொழுதுனிக்கும் கழுவிட்டு நான் வாரத்தில் 4 நாளைக்கு வண்டி கழுவும் ப்ரோ, அப்படிலாம் கழுவாதீங்க. மேக்ஸிமம் ஒயரிங் கிட்ட மேலே
தண்ணி அடிப்படாத மாதிரி பார்த்துக்காங்க. அது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயரிங் கிட்ட உங்களுக்கு வேலையே வைக்காது. அதை விட்டுட்டு சும்மா அந்த ஒயரிங் கிட்ட மேலே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே பண்ணோம்னா சீக்கிரம் ஒயரிங் கிட்ட போயிடும் ப்ரோ. அந்த ஜாயிண்ட்லேயே பிடிக்கும். அப்புறமேட்டு இந்த ஒயரிங் கிட்ட என்ன ப்ராப்ளம் ஒன்று வரும்னா எங்கேயாச்சும் பீஸ் அது பாருங்க. உங்களுக்கு நான் என்றைக்கோ சொல்லான் இருந்தேன், ஒரு இடத்துல வந்து ஒரு லைன் ஹெட்லைனோ இல்லை ஏதோ ஒரு லைனு அடிக்கடிக்கு பீஸ் போகுது ப்ரோ. நானும் எத்தனை ஐட்டம் பீஸ் போட்டாலும் பீஸ் போகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் ஆகும். பீஸ் போகுதுனாவே ஒரு ஐட்டம் போகும், இயற்கையாக போகும். ரெண்டாவது ஐட்டமும் ஒரு டக்குன்னு போச்சுன்னா ஒயர் எங்கேயோ பாடியில் உரையுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அது நல்லா புரிஞ்சுக்காங்க. அதே மாதிரி பீஸ் இதில் வந்து 20 தான் கொடுத்துக்கிறான் ப்ரோ. 20 போட்டால் தானே போகுது, நான் 30 போடுறேன் ப்ரோ, பார்த்துக்கலாம் அந்த பீஸாக நானான்னு நீ பீஸுக்கிட்ட போட்டி போட்டிங்கன்னா பீஸு ஒயரிங் கிட்ட போச்சு விட்டு போயிடும். தெரிஞ்சுக்காங்க. அதனால் அது எதனால் அந்த கம்ப்ளைண்ட் வருதுன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு அதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட்டுட்டு நீங்கள் ஒருத்தர் சொல்லுவாங்க பீஸ் கொஞ்சம் சரியாக போடுறா சரியாக போயிரும்பாங்க. அதெல்லாம் அப்படி போடாதீங்க. ஒவ்வொரு நிமிஷம் சொல்லுவீங்க ப்ரோ நான் அப்படி தான் போட்டேன் இப்போ சரியாயிருச்சு அப்படி. உங்கள் நேரமாக என்னமோ அந்த உரசிக்கிட்டு இருந்த பாடியில் உரசிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் நவுந்துருக்கும். அது என்றைக்காக இருந்தாலும் திரும்பி அது உங்களுக்கு அனர்த்தம் தான். மொத்த ஒயரிங் கிட்டேயும் போச்சு தள்ளிவிடும். ஓகே நண்பா, இந்த வயலை ஓட்டி முடிச்சிட்டாங்க. இனிமேலாம் அவ்வளோதான் ப்ரோ. இப்போ இறகைலாம் குறைஞ்சிருச்சு ப்ரோ. இனிமேல் 2-1 இனிமேல் வண்டி வேலை தான் இருக்குது, அதெல்லாம் செய்யணும் ப்ரோ. இதுதான் வேலை. வண்டி வேலை வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. நான்லாம் என்னென்ன வேலை செய்கிறேன் எது பண்ணுறேன் எல்லாம் அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் நண்பா. ஏதோ எனக்கு தெரிஞ்சது தப்போ ரைட்டோ சில்லற வேலையெல்லாம் நான் செஞ்சிருவேன் ப்ரோ. இப்போ பாருங்கள் பைசன் போய் உங்களோட சொன்னல நேற்று வீடியோவிலேயே அது வந்து கிரவுண்ட் வேலை வச்சிருச்சு. கிரவுண்ட் இல்லைங்க கீர் பஸ் வேலை. அதை பட்டரில் தான் விட்டு செய்வேன். அதெல்லாம் நம்ம ஆள் வேணும், அது கீழே தள்ளுறது ட்ராலி வேணும், இதுக்கெல்லாம் ஆள் வேணும். ஸோ அதனால் அதெல்லாம் பட்டரில் விட்டுருவேன். நம்மளால் முடிஞ்சது முன்னாடிகள் பேரிங் மாற்றுறது, இந்த சில்லற ஒயரிங் வேலை, இந்த வெல்டிங் எதுவும் விட்டுருந்துச்சுன்னா இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது தான் ப்ரோ நம்ம வேலை. அவ்வளோதான். கை பிள்ளைங்க இந்த வயலில் ஓட்டிட்டு வராங்க கோவிலுக்கு. முடிஞ்சுதா? கத்தி வேற கிட்ட போயிருச்சு. கத்தி வேற பூச்சி போடணும். இது ஒரு சின்ன வயல். சைனு தான் எதுக்கு இப்படி சத்தம் போடுதுன்னே தெரில. சைனு சத்தம் போட்டாவே 4000 ரூபா போச்சேன்னு மனசு அடிச்சுக்கிட்டு ப்ரோ. இப்போ ஓடுறது இங்கே கட்டப்படான்னு அடிக்குது. ஆனால் பதமாக இருக்குது. கொஞ்சம் நம்மளுக்கு பிளேடு இருந்தால் சூப்பராக இருக்கும். நம்ம ரொட்டேட்டரில் பிளேடு இல்லாத போச்சு. ஓகே நண்பா, நம்ம கோகுல் ஏதோ ஒரு 1/2 கிணத்தை தாண்டிட்டானா. இப்போ தான் சந்தோஷம் ஒரு 1/4 கிணத்தை தாண்டிக்கிறான். கோகுல் ஒரு 60% வந்துருக்கிறான் ப்ரோ. ரொட்டேட்டர்லாம் ஓரளவுக்கு தெளிவாக ஓட்டிப்படுறான். இன்னும் கலப்பையெல்லாம் காஞ்ச காடெலாம் ஓட்ட மாட்டேங்கிறான். இன்னும் 5 கலப்பெல்லாம் அருவியாக ஓட்டலை. இதுதான் ரொட்டேட்ரு. ஏதோ அவங்களால முடிஞ்சதை அப்படியே ஓட்டுறானுங்க நண்பா. இப்படி என்ன பண்ணுறது? சரி, இவங்களை வச்சு தான் வேலை வாங்கணும். அப்புறம் பசங்களே யாரும் இல்லை. ஸோ அதனால் டானுக்கு தான் ஓட்டுறானுங்க. கோவில் கொடுறா அவங்க சதோஷ் கொஞ்சம் ஓட்டுன்னா இல்லை நான் தான் ஓட்டுவோன்னு சொல்லி ராவடி பண்ணி ஓட்டிக்கிறேன். நம்ம ஒரு 6 மாதம் தான் ஓட்டலை. 6 மாதத்தில் என்ன கண்டிஷனில் ஆகிப்போச்சு பாருங்க காடு. ஒரு நல்லா கேட்கும் எனக்கு. அந்த ரொட்டேட்டரில் கடன்னு ஓடுறது அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ப்ரோ. அது சத்தமே இல்லாத ஓடிட்டு இப்போ என்னமோ ரொட்டேட்டரில் சைன் ரொம்ப கடன்னு அடி இதுங்கும் போது அப்புறம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு நண்பர் பக்கத்தில் தான், எங்கள் வீடு பக்கத்தில் தான் ஃபோன் பண்ணி கேட்டார், ப்ரோ ரொட்டேட்டர் ஓட்டும் போது நங்குன்னு குத்துற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ எங்கள் ரொட்டேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரோ சொல்லுவீங்க? கல் காடு மண்ணு காட்டில் மட்டும்தான் ப்ரோ குத்தாது. கல் காட்டில் எல்லாமே கடன்னு தான் அடிக்கும்.
அதை ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா அது மாதிரி கல் அப்படி இருக்குது, அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நண்பா. ஏன் சந்தோஷம் இறங்கி வரான்? ஏண்டா ஏன் வா கொடுத்துட்டா அவனுகிட்ட? சரி அது பார்த்துக்கிறியா? சரி சின்ன கோமணம்லாம் அவன் ஓட்டுட்டோம். ஓ இன்னும் மட்டும் ஃபோன் இங்கே பாருங்க ப்ரோ, என்ன வேலை பண்ணி வச்சுக்கிறான். சந்தோஷத்துக்கு இறக்கோட்டில் சாமியாம், காட்டுக்குள்ளே காட்டு மூலையில் ஒரு கல்லை எடுத்துட்டு சாமியாம். அது என்னது? சரி, அது அந்த வீட்டில் போய் கொஞ்சம் தின்னூரும் குங்குமம் எடுத்துகிட்டு வந்து போட்டு வை சாமிக்கு. கும்பிட ஆரம்பிச்சிருவாங்களா? ஏன்னா நம்ம ஊரில் வரீங்களா அவ்வளோ ஏமாந்தீங்கன்னு நினச்சிக்கிறீடா. இதை வச்சு ஒரு பொங்கச்சோறு இந்த மாதிரி கொடுத்தாங்களா நல்லா. ஓ, நீங்கள் திங்கிறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டீங்க, நல்லது. நல்லா ஒரு சாப்பிட்லாம் ஒரு எல்லாம் உட்காந்து. ஓ சரி சரி சரி. 2 பேருமே ஓட்ட மாட்டீங்க? நானே எடுக்க மாட்டேன். ஆன்லைன் ஷேரிங் எங்கே ஓட்ட போகிறீங்க? இதுக்காகத்தான் முக்கிறீங்க. இல்லை ஆன்லைன் ஷேரிங்லாம் 2 பேர்கிட்டையும் கொடுத்தா வாங்க. ஓ பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து மூளை வந்து வாட்டமாக வளைச்சி எடுத்துகிட்டு போயிடுவார். அப்படியே இது மேலே ஏற்ற போட்டு பண்ணிக்கலாம் விடு, ஏதோ ஒரு செல்லை எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறது, அதான் தொலைச்சிட்டேன், என்ன பண்ணுறது. ஓகே நண்பா, ஒரு வருத்தப்பட வேண்டிய செய்தி என்னென்னா, நம்ம சந்தோஷ் செல்லை யாரோ திருடிட்டாங்களாம் ப்ரோ. அதனால் சந்தோஷக்கிட்ட செல்லு இல்லை, அதனால் நம்ம போடுற வீடியோ கூட பார்க்க முடியலனா நிலவரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ப்ரோ. அதனால் சந்தோஷுக்கு ஏதோ ஒரு மொபைல் ஒன்று ரெடி பண்ணணும். ஒரு மொபைல் ஒன்று ஒருத்தர்கிட்ட வாங்கி வச்சுருக்கிறேன், அது டிஸ்பிளே மாற்றி ஒன்று ரெடி பண்ணி தரேன். எவ்வளோனாலும் சரி பார்த்துக்கலாம். போதும், என்ன பண்ணுற? பணம் தர மாட்டேங்கிறாங்களா? பணம் தரலாம் எல்லாத்தையும் ஊரில் யார் இருக்க மாட்டேன், வெட்டி கொண்டு போடுவோண்டான்னு சொல்லலாம்ல. எனக்கு பணம் தரலன்னா இந்த ஊரில் எவனும் இருக்கக்கூடாதுடா, ஊரட்டு ஓடுங்கடா நாய்ங்களா அப்படின்னு சொல்லலாம்ல. கொடுத்தவனே எனக்கு தர மாட்டேங்கிறாங்க. ஓ, நீ கடன் கொடுத்தவனே தர மாட்டேங்கிறானா? அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாதா சந்தோஷ்? இந்த நாளையில் நல்லவனுக்கு காலம் இல்லை. கொடுத்துட்டே வந்துட்டான், சந்தோஷிட்டான். அவன் சின்ன வயலெல்லாம் கோவிலுக்கான், பெரிய வயலெலாம் சந்தோஷிக்கான். வேறு பாரு, இங்கே இந்த இடத்துல எவ்வளோ விட்டுட்டான் பார்த்தே சொட்டை. போ தெரியுதா? அதுக்கு தான் ஏற்றி பிடிச்சி ஓட்டணும் வருது, இப்படி விடக்கூடாது. இப்போ போவ இந்த வாரம் வரப்பு எவ்வளோ கிடக்குது பார்த்தியா? அப்புறம் கிழமை வந்தானா, ஓ டே என்னடா இந்த பசங்கள்லாம் விட்டு என்னை ஓட்ட சொல்லி சாவடிக்கிற அப்படின்னு பாப்பில். நாங்கள் போகலாம். நான் சரி இருட்டு கட்டுதே ஒரு 2 கிளிப் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி வந்தா. ஓகே, நம்ம தான் இதை தான் சொன்னேன். இது பாருங்கள், வரப்பு இங்கே இருக்குது. சந்தோஷம் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா? இதை வந்து காட்டுக்காரரை பார்த்தாங்கன்னா என்னம்மாங்க, சொட்டை போட்டு ஓட்டுறாங்க, நீ வாங்கி ஓட்டுறா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரே வார்த்தையில். இவனுக்கு பண்ணுற தப்பு இது. இந்த ஒரு தப்பை பண்ணிவிட்டு கடைசியாக என்ன வாங்கி ஓட்ட சொல்லிவிடுவான்னு வச்சுக்காங்களேன். இதுதான் நீ 7 நாள் இருக்குது. ஒன்று சக்ஸஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணிக்கலாம். ஏன்னா 2ஐயும் வாங்கி வச்சுக்கிட்டு முழிக்கக்கூடாது. டீ வச்சுட்டு சொல்லிட்டா? கொட்டு ஏன் பிஸ்கெட்டு? நீ என்னத்த ஓட்டி களைச்சி போயிட்ட, உனக்கு பிஸ்கெட்டு பண்ணு வந்து ஓட்டுறேன்னா அது ஒரு 20 நிமிஷம் ஓட்டிருக்கிறீங்க, இது ஒரு 10 நிமிஷம்.
மொத்தமாக ஒரு 3/4 மணி நேரம் தான் ஓட்டிருக்கிறீங்க. இதில் வேறு பிஸ்கெட்டு பன்னு. இதுக்கு தாண்டா உன்னுடைய வியூவர்ஸ் வேறு கோகுல் எங்கே வேணாம், கோகுல் எங்கே காணோம், கோகுல் எங்கே காணோம். கிளச்சு பாரு வெட்டுக்குன்னு விட்டு போகுது அந்த நாய். கிளச்சை சாஃப்டாக விடக்கூடாது. சாப்பிட்டாவா அதெல்லாம் போ அதே நீயே விட்டுக்கூடா கோகுல். ஆமாம் தானே. கோகுல் எதை சொன்னாலும் சிரிக்கிறான் ப்ரோ. அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். எதையாச்சும் சொன்னோம்னா போதும் கேட்கப்புன்னு சிரிக்கிறான். நான் ஒன்றை நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அவன் ஒன்றை நினச்சி சிரிக்கிறான். இது யார் மேலே தப்பு? கோகுல் மேலே தப்பா என் மேலே தப்பா? நான் சும்மா ஜென்ரலாக நான் ஒரு பழமை பேசுகிறேன். நீ உனக்கு எதுக்கு நினப்பு எங்கெங்கேயோ போகுது? சாமி கும்பிட்டான், பிள்ளையார வச்சு சாமி கும்பிட்டான். ரொட்டாட்டில் செயின் மாவு வரைக்கிறது இங்கே கேட்குதுடா. நாளைக்கு வேலை இல்லைன்னா டோரை கழட்டி ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். செலவு வைக்கிறதுலே ஏறா. ஆமாம்மா சந்தோஷ் திருட்டுமொழி முடிக்கிறானா பேசிக்கலாம். அவன் வரவும் உனக்கு ரெஸ்ட்டு. ஏண்டா 2 பேர்த்தையும் கலப்பையில் போட்டு மிதிக்கணும். அப்போ தான் நீங்கள் அடங்குவீங்க. அண்ணன் மட்டும் அடங்க மாட்டீங்க. 5 கலப்பையில் விட்டு பேசிக்கிறேன் நல்லங்காட்டில். இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. 5 கலப்பையில் விட்டு பேசிக்கிறேன்டி. என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். 5 கலப்பை எப்படி ஓட்டுறீங்கன்னு பார்க்குறேன். நான் உங்களே வச்சுக்கிட்டு அவனுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பேனாடா டேய். ஓஹோ ஓ அப்படியா சரிங்க. ஓகே நண்பா, நாங்கள் இன்னும் ஓட்டி முடிச்சுட்டு போகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆயிரும். இருட்டு வேறு கட்டிக்கிச்சு. அதனால் கோகுல் என்னங்கிறான், ஆனால் வீடியோ க்ளோஸ் பண்ணால் மறுபடியும் வேறு வீடியோவில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். அதனால் நாங்கள் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நண்பா. இந்த செயின் மட்டும் என்ன பிராண்டு செயின் எடுத்து போட்டால் அந்த லைஃப் இருக்கும்போது கொஞ்சம் கமெண்டில் தட்டி விட்டு போகணும்பா. இந்த வீடியோ வர வியூஸே போக மாட்டேங்குது. என்னன்னு தெரில, யாரும் சூனி வச்சுட்டாங்களாட்டுக்கிற சந்தோஷம். சரி கோகுல் கொஞ்சம் லைக் பண்ணி விட்டு போங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா நமக்கு இன்னொரு வீடியோ போடுறதுக்கு நல்லா மோட்டிவேட்டாக இருக்குது நண்பா. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி ஓகே, எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல தகவலுடன் சந்திக்கிறோம். பாய் பாய்.